வெல்கம் டு கிராக் வித் மீ யூடியூப் சேனல். இது ரேபிட் ரிவிஷன் சீரீஸ்க்கான கிளாஸ் 6. இதுதான் நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு வீடியோவாக இருந்தால் இதுக்கு முன்னாடி ரேபிட் ரிவிஷன் சீரீஸில் வந்த கிளாஸ் எல்லாமே சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரேபிட் ரிவிஷன் சீரீஸ்க்கான நோட்ஸ் எல்லாமே டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். தேவைப்படுறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் அந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கை ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஓகே, இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம போயிடலாம். ஓகே, which of the following numbers is divisible by 2, 5, 10, and 11 அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது இந்த கொஸ்டின் என்ன சொல்ல வராங்கன்னா, கொடுத்துருக்க இந்த 4 நம்பரில் எந்த நம்பர் 2ஆலையும் 5ஆலையும் 10ஆலையும் 11ஆலையும் என்ன ஆகணும்னா கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு நம்பர் இப்போ 2ஆல் டிவிசிபிள் ஆகணும்னு சொல்கிறாங்களா? இப்போ ஒரு நம்பர் 2ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பரோட யூனிட் டிஜிட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எய்தர் 0வாக இருக்கலாம், இல்லைனா ஈவன் நம்பராக இருக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தில் இருந்தால் மட்டும்தான் என்னென்னா அந்த நம்பர் 2ஆல் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும். அப்படி பார்த்தோன்னா இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகாது. பிகாஸ் இதோட யூனிட் டிஜிட் நம்மளுக்கு ஆட் நம்பர்ஸில் இருக்குது. ஓகே, இப்போது இந்த 3 ஆப்ஷனுமே என்ன ஆகும்? 2ஆல் கம்ப்ளீட்டாக என்ன ஆகும்னா டிவிசிபிள் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு 5க்கு போவோமா? இப்போ ஒரு நம்பர் 5ஆல் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எய்தர் 0வாக இருக்கலாம், இல்லை அதோட யூனிட் டிஜிட் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும்னா 5ஆக இருந்தால் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? அந்த ரூல் படி இப்போது இந்த செகண்ட் ஆப்ஷன் என்ன ஆகிடுச்சு? எலிமினேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த 2 ஆப்ஷனுமே என்னது ஃபாலோ பண்ணுதா? 0வாகவும் இருக்குது, 0வாக இருக்குது. அப்படி இருந்தாலும் என்ன ஆகிடும்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 5ஆல் டிவிசிபிள் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. இப்போது 10ஓட டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணுவோமா? இப்போ ஒரு நம்பர் 10ஆல் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் 0வாக இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா? இது எல்லாமே யூனிட் டிஜிட் பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போது ஒரு நம்பர் 10ஆல் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகணும்னா அதோட யூனிட் டிஜிட் என்னவாக இருந்தால் போதும்? 0வாக இருந்தால் போதும். அப்போது இதோட யூனிட் டிஜிட்டும் 0 தான் இருக்குது, இதோட யூனிட் டிஜிட்டும் என்னவாக தான் இருக்குது? 0வாக தான் இருக்குது. அப்போ இது 2 ஆப்ஷனுமே என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக 10ஆல் என்ன ஆகும்னா டிவிசிபிள் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 11ஓட கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகுதான் செக் பண்ணலாம். இப்போ ஒரு நம்பர் 11ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகணும் அப்படின்னா இப்போது அந்த நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஓரமாக வச்சிடறேன். ஓகேங்களா? இப்போது இந்த நம்பர் எடுத்துக்கலாமா? இப்போ இந்த நம்பர் 11ஆல் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா இதோட போன கிளாஸில் தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன், இதோட ஆல்டர்னேட் நம்பர்ஸை என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். இப்போது 5 + 9 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 14. 14 + 7 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 21. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் நம்பர் இல்லை. ஸோ நம்ம இதை ஆட் பண்ண வரை என்ன வந்துச்சுன்னா 21 வந்துச்சு. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ்னால் ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் உள்ள கேப். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த நம்பர் இப்போ ஃபஸ்ட்டு 5 தானே எடுத்தோம், இப்போ இந்த நம்பர் எடுக்கிறோம். 8 + 2 என்ன வருது? 8 + 2 என்ன வருது? 10. கரெக்டாக? 10 + 0 என்ன வரும்? 10 தான் வரும். அடுத்த நம்பர் இல்லை. ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு 10 மட்டும்தான் இருக்குது. அப்போது 21 டிஃப்ரென்ஸ் 10னா என்ன வருது? நம்மளுக்கு 11 கிடச்சிருது. கரெக்டு தானே? இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் 11ஆல் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பரோட ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸ் எய்தர் 0வாக இருக்கணும், இல்லைனா 11ஓட மல்டிப்புளாக இருக்கணும். மல்டிப்புளாக இருந்துச்சு அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக என்ன ஆகும்னா 11 டேபிளால் டிவிசிபிள் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த 21 மைனஸ் டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் தான். 21 - 10 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுச்சு? 11 கிடச்சிருச்சு. அப்போ என்னவா இருக்குது? இது ஒரு 11ஓட மல்டிபிள். அப்போது இந்த ஆப்ஷன் என்ன ஆகும்? கண்டிப்பாக 11ஆல் என்ன ஆகிடும்னா டிவைட் ஆகிடும். அப்போது ஆன்சர் இதுவாக தான் இருக்கணும். இப்போது இதை செக் பண்ணி பார்ப்போமா? 1 + 3 என்ன வருது? 4. 4 + 5 9. 9 + 0 9 தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த நம்பர்லேருந்து ஆல்டர்னேட் நம்பர் ஆட் பண்ணால் என்ன வருது? 2 + 4 6. 6 + 6 என்ன வருது? 12. அப்போது 9 டிஃபரன்ஸ் 12 நம்மளுக்கு என்ன வந்துடும்? 3 தான் வரும். 3 வந்து 0வும் இல்லை, 11ஓட மல்டிபிளும் இல்லை. அப்போது இந்த நம்பர் கம்ப்ளீட்டாக என்ன ஆகாது? 11ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ இதுவும் நம்மளுக்கான ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? அப்போது இந்த சம்முக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சிம்பிளிஃபிகேஷனில் இருந்து. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்ணுவோம்? போர்ட் மாஸ் ரூல் படி பண்ணுவோம். போர்ட் மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்? ப்ராக்கெட் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆஃப் பார்ப்போமா? அப்போ இது என்ன பண்ணிடலாம்? நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 6 + 6 5s are 30. 30 / 5 இருக்குமா? எழுதிடுறேன். 30 / 5 பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ரிமைனிங் 6 வந்துடும். அப்போ இங்கே 6 எழுதிடலாம். இங்கே ஒரு 6. இங்கே என்ன இருக்குது? டிவைடட் பையில் ஆஃப் இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 30 வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கா? இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. 6 + 6 நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும்? 12வா? 6 + 6 12.
இதை 6 டேபிள் அடிச்சோன்னா இது 2 டைம்ஸ், இது ஒரு 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ இங்கே வெளியில் 2/5 மட்டும் இருக்கும். வெளியில் வெறும் 2/5 மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ ப்ளஸுக்கு அப்புறம் என்ன இருக்குது? 24 டிவைடட் பை 2. ஆனால் இங்கே பாருங்கள் ஆஃபில் என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணிடணும்னா ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். 2 3s are 6. 24 டிவைடட் பை 6 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 4 வருமா? ஓகே, 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மைனஸ் ஆஃப் இங்கே ஆஃப் இருக்கிறதால இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிடுவோம்? மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். 6 5s are 30. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒரு 4 இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வருது? 4 + 4 என்ன வரும்? 8 வருமா? 2 டிவைடட் பை 5. 4 + 4 8. 8 - 30 நம்மளுக்கு என்ன வரும்? 22 அப்படின்னு வருமா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 110 வருமா? 110 -2 பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் ஒரு 108 டிவைடட் பையில் 5 இருக்கும். இப்போது இது என்னது? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா எப்படி எழுதலாம்? இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண என்ன வரும்? ஒரு 2s are ஒரு 1s are. அப்போது -21 ரிமைனிங் 3/5 இருக்குமா? 21 போகும், ஒரு 5s are, அப்போ ரிமைனிங் 3 இருக்கும். அந்த 3ல் டிவைடட் பை 5 அப்படின்னு எழுதிடலாம். அப்போது ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் 2. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? The difference between the discount of 25% and 2 successive discount of 15% and 20% on a certain bill was 28 rupees. Find the amount on the bill அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிஸ்கவுண்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டிஸ்கவுண்ட் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் தராங்க. சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் நம்ம எப்படி எழுதுவோம்? ஒரு டிஸ்கவுண்ட் எக்ஸு ப்ளஸ் ஒய்ஏ மைனஸ் XY டிவைடட் பை 100. இதுதான் என்னது? சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா. கரெக்டாக? டோட்டல் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு இப்படி தான் எழுதும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 15 எடுத்துக்கலாமா? 15 ப்ளஸ் இங்கே ஒரு 20 இருக்குது. 20 மைனஸ் 15 × 20 டிவைடட் பையில் 100 இருக்கும். இதுதான் என்னது? ஃபைனல் ஆன்சராக நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண என்ன வருது? 5s are. இது அடிச்சனா ஒரு 3s are வருமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 35 மைனஸ் ஒரு 30 என்ன வருது? 35 - 33 பண்ணால் நம்மளுக்கு 32% வரும். இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 25%ம் இந்த சக்ஸசிவ் இந்த 25% நெக்ஸ்ட்டு இந்த சக்ஸசிவாக டிஸ்கவுண்ட் கொடுத்த இந்த 2 டிஸ்கவுண்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 28. ஃபஸ்ட்டு ஒரு 25% எடுத்துட்டோமா? இது சக்ஸசிவாக டிஸ்கவுண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ என்ன கிடைக்குது? 32% டிஸ்கவுண்ட் கிடைக்குதா? அப்போது இதுக்கான டிஃப்ரென்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? 32 - 25 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு 5 7. அப்போது இந்த 7%ஓட வேல்யூ தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க? இந்த 28 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த 7%ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு 28 இருந்துச்சுன்னா பில்லோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பில்லோட வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 100% இருக்கும். கரெக்டாக? அப்போ 100% வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். 7 4s are. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? × 4 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 7லேருந்து இது × 4 டைம்ஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த 100லேருந்து இது என்னவாக இருக்கும்? × 4 ஆயிருக்கும். அப்போது 400 x = என்ன ஆகிடும்? 400 இருக்கும். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேருந்து இந்த சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போது 2 லைன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைனோட ஈக்குவேஷன் a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1 = 0. இது வந்து என்ன எடுத்துக்கலாம்னா நம்ம வந்து ஒரு லைன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு லைன் 1. நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் இருக்குது. அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a2x ப்ளஸ் b2y ப்ளஸ் c2 = 0 அப்படின்றது வந்து என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு லைன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது ஒரு லைன் 1, இது ஒரு லைன் 2. ஓகேங்களா? இப்போது கொஸ்டினில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 2 லைனும் பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இஃப் திஸ் 2 lines are பேரலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் இந்த கான்ஸ்டன்ட்டும் என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வென் பேரலல், இது வந்து பேரலாக இருக்கிறப்போ அதோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். a1/a2 இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு = b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2 இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? பேரலல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த 2 லைனும் பேரலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது இந்த 2 லைன் பேரலாக இருக்குது அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும்னா
ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட்டே இருக்காது. கரெக்டு தானே? இப்போ ஒரு 2 லைன் பேரலாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகுமா கேட்டிங்கன்னா ஆகாது. அப்போனா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது. சொல்யூஷன்னா என்ன சொல்ல வரும்? ஒரு இன்டர்செக்ட் பாயிண்ட்டே கிடையாது. அதனால் நம்மளுக்கு அர்த்தம், இப்போ ஒரு லைன் பேரலல் 2 லைன் பேரலாக போய்கிட்டே இருக்குன்னா அது எந்த இடத்துலையுமே இன்டர்செக்ட் ஆகாது. இன்டர்செக்ட் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ 2 லைன் பேரலாக இருந்துச்சுன்னா அந்த 2 லைனுக்குமே என்ன அர்த்தம்? நோ சொல்யூஷன் பாசிபிள். நோ சொல்யூஷன் பாசிபிள். ஓகேங்களா? ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இது. ஓகே, இப்போது ஒரு லைன் என்ன சொல்லுவாங்கன்னா கோஇன்சைட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. கோஇன்சைட்னா என்ன அர்த்தம்? ஒரு லைன் மேலே இன்னொரு லைன். இப்போது இந்த ரெட் லைன் இருக்குது, நெக்ஸ்ட் இந்த எல்லோ லைன் இருக்குது. இந்த ரெட் லைன் மேலேயே இந்த எல்லோ லைனும் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து கோஇன்சைட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். கரெக்டு தானே? ஓகே, அப்படி 2 லைன் கோஇன்சைட் ஆகுது, அதாவது இந்த 2 லைனும் கோஇன்சைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த லைன்ஸோட கோஎஃபிஷியன்ட் ரேஷியோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A1 டிவைடட் பை A2 ஈக்குவல் டு B1 டிவைடட் பை B2 ஈக்குவல் டு C1 டிவைடட் பை C2 இருக்கும். ஓகேங்களா? இப்படி இருந்தால் என்ன சொன்னேன்? கோஇன்சைட் ஆகுது அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? இப்படி இருந்தால் கோஇன்சைட். கோஇன்சிடென்ஸ். ஓகே, அப்போது இந்த 2 லைன் என்ன ஆகுது? கோஇன்சிடென்ஸ் ஆகுது. அப்படி இந்த 2 லைன் கோஇன்சிடென்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒரு ரெட் லைனும் எல்லோ லைனும். ஒரு ரெட் லைன் இருக்குது, இப்போ ஒரு எல்லோ லைன் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 2 லைனும் என்ன ஆகுது? இந்த பாயிண்ட்டே டச் ஆகுது, இந்த பாயிண்ட்டே டச் ஆகுது, இந்த பாயிண்ட்டில் அதுமாதிரி டச் ஆகிட்டே போகுது. அப்படி டச் ஆகிட்டே போகிறதால என்ன ஆகுது? நிறைய இடத்துல இன்டர்செக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படி இன்டர்செக்ட் ஆகிட்டே இருக்கிறதால என்ன சொல்லலாம்? இதை நம்ம டேரெக்டாக இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். நிறைய இடத்துல அது வந்து என்ன ஆகுது? டச் ஆகிக்கிட்டே போகிறதால இது என்ன சொல்லலாம்னா நம்ம இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாமா? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்காது. இந்த லைன்ஸுக்கு நிறைய இடத்துல என்ன ஆகுது? இன்டர்செக்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறதால அதுக்கு ஒரு சொல்யூஷன் மட்டும் இல்லாமல் பல சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் என்னது? கோஇன்சிடென்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது மூணாவதாக ஒரு லைன் இருக்குது. அந்த லைனோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட்டில் என்ன ஆகும்னா மீட் பண்ணும். இப்போது ஒரு லைன், அதே எல்லோ லைனும் ரெட் லைனும் எடுத்துப்போமா? இப்போது எல்லோ லைன் இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போது ரெட் லைன் இப்படி போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 லைனும் இந்த ஒரு பாயிண்டில் என்ன ஆகுதுன்னா மீட் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம்? சிங்கிள் பாயிண்டில் மீட் பண்ணுது. அப்போது இந்த 2 லைனும் சிங்கிள் பாயிண்ட்லேயும் மீட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த லைன்ஸோட கோஎஃபிஷியன்ட் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A1 டிவைடட் பை A2 நாட் ஈக்குவல் டு B1 டிவைடட் பை B2 இருக்கும். இந்த 2 ரேஷியோ என்னவா இருக்காது? ஈக்குவலாக இருக்காது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன்? இப்படி இருந்துச்சுன்னா இன்டர்செக்ட் அட் சிங்கிள் பாயிண்ட். ஒரே பாயிண்டில் என்ன ஆகும்னா இன்டர்செக்ட் ஆகும். ஓகே, இப்போது ஒரே பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போது ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த 2 லைன், அந்த எல்லோ லைனும் இந்த ப்ளூ லைனும் இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா என்ன பண்ணிடலாம்? நம்ம கரெக்டான ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்துடலாமா? அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். யூனிக் சொல்யூஷனாக என்ன அர்த்தம்? ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். அதுதான் என்னதுன்னா அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட், இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கான கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாமா? Which of the following is the sum of value of a and b? Okay, if the equation 2x equation எழுதலாமா? 2x plus y ஈக்குவல் டு a அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன்றது ஒரு லைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லைன் இருக்குது. அந்த லைனோட ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8x ப்ளஸ் by ஈக்குவல் டு 12 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் என்னது? A1, இது A2. ஓகேங்களா? இது A2. இந்த ஒய்க்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் என்னது? இங்கே எந்த கோஎஃபிஷியன்ட் இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் என்னதுன்னா B1. இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் என்னது? இது வந்து B2. ஓகேங்களா? இந்த A வந்து C1, இந்த 12 வந்து நம்மளுக்கு C2 இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா, அதாவது இந்த லைன் மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த A இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும்? மைனஸில் வந்துருமா? அப்போ இங்கே என்ன வந்துடும்? மைனஸ் A ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். மைனஸ் A ஈக்குவல் டு 0. இந்த 12 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடுமா? அப்போது மைனஸ் 12 இருக்கும். மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போது A1 ஈக்குவல் டு என்னது? 2, A2 ஈக்குவல் டு 8. ஓகேவா? B1 ஈக்குவல் டு 1,
B2 ஈக்குவல் டு இங்கே பியாக இருக்குது பார்த்தீங்களா B2. C1 ஈக்குவல் டு ஏவாக இருக்குது மைனஸ் ஏவாக இருக்குது ஓகேங்களா, ப்ளஸ் ஏல மைனஸ் ஏவாக இருக்குது. இங்கே C2 ஈக்குவல் டு மைனஸ் 12 இருக்குது. இதை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டு லைனும் ஹாவ் இன்ஃபைனைட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போது ரெண்டு லைனு இன்ஃபைனைட் சொல்யூஷனாக இருக்கும்? இன்ஃபைனைட் சொல்யூஷன் என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்காது, நிறைய சொல்யூஷன் இருக்கணும். அது எப்போது ரெண்டு லைனும் கோ இன்சைட் ஆனால் தானே, ரெண்டு லைனும் மேலே மேலே போனால் மட்டும்தான் அதுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்கும். அப்போது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருந்தால் என்ன அர்த்தம்? A1 டிவைடட் பை A2 ஈக்குவல் டு B1 டிவைடட் பை B2 ஈக்குவல் டு C1 டிவைடட் பை C2வாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னது, அது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனாக இருக்க முடியும். ஓகேங்களா, இந்த இதில் பார்த்தா மாதிரி இதில் செகண்ட் கேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் கொஸ்டினில் சொல்லியிருக்காங்களா, அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ரேஷியோவில் இருக்கணும். இந்த ரேஷியோவில் இருந்துச்சுன்னா கோயின்சைட் ஆகுது, ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ இந்த ரேஷியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது நம்மளுக்கு A1 என்னது, நம்ம 2ன்னு பார்த்தோமா, அப்போ A1 ஈக்குவல் டு 2, A2 ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்தோம் 8 ஈக்குவல் டு B1 என்ன பார்த்தோம் YA, B2 ஈக்குவல் டு Bன்னு பார்த்தோமா ஈக்குவல் டு C1ஓட வேல்யூ நம்மளுக்கு மைனஸ் A, C2ஓட வேல்யூ நம்மளுக்கு மைனஸ் 12 இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறாங்க, ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதோட ரேஷியோ நம்ம அடிச்சா என்ன வரும், 1/4ன்னு வருமா. அப்போது 1/4 ஈக்குவல் டு 1/B இருந்துச்சுன்னா அப்போ பியோட வேல்யூ நம்ம என்ன எழுதிடலாம் 4 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா, பியோட வேல்யூ நம்மளுக்கு 4ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது இதே 1/4 ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த 1/4 ஈக்குவல் டு இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 1/4 ஈக்குவல் டு A/12க்கு ஈக்குவலாக இருக்குமா. இப்போ இதை 4ஆல் கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் வரும். தென் அப்போ இந்த 3 இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா A ஈக்குவல் டு 3ன்னு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு ஏவோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு, பியோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இது ரெண்டுத்தோட சம் கேட்குறாங்க. 4 + 3 ஈக்குவல் டு 7 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இந்த மாடல் சம்மில் எப்படி கேட்டாலும் இதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணிவிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். How much simple interest will 6,700 earn in 13 months at 12% per annum? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இது ஒரு பிரின்சிபல் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லிட்டாங்க, 6,700 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கான ரேட் பர்சன்டேஜ் 12% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு டைம் பீரியட் என்ன சொல்லியிருக்காங்க, டைம் T ஈக்குவல் டு 13 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13 months. அப்போது எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, நம்மளுக்கு 12%. ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை மாதம், நம்மளுக்கு 12 மாதமா. அப்போது 12 மாதத்துக்கு 12% என்ன இருக்குது, நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, அப்போது ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும், 1%க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கரெக்டு தானே. அப்போ 12 மாதத்துக்கு 12% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அப்போ ஒரு மாதத்துக்கு 1%. அப்போ மொத்தமாக 13 மாதத்துக்கு நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கும், 13% கிடச்சிருக்குமா. இது ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இது ஒரு மாதத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, இந்த 13% கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த 13% கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, எத்தனை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு 100% தான் என்னது பிரின்சிபல் தெரியும். 100% ஈக்குவல் டு என்னது, நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6,700. நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறதால இந்த 13 தெரிஞ்சால் போதும். அப்போ இந்த 13 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இன்டூ 67 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. 67 × 100 தான் என்னது, இந்த 6,700. அப்போது 13 இன்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், 67 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணலாம், 67 660 ஒரு 3னா 180 ஒரு 21 10201 17 871 தான் நம்மளுக்கான ஆன்சர், ஆப்ஷன் 1. ஓகேங்களா, சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இஃப் tan 4θ into tan 6θ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஓகே, இந்த சம்மு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இன் ட்ரிக்னாமெண்ட்ரி. இப்போது இஃப் ரெண்டு ஆங்கிள், அதாவது ஏவும் பின்றதும் ஒரு ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ 90 டிகிரி வந்துச்சு அப்படின்னா என்னதுன்னா, இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஓகேங்களா, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகே, இப்படி ரெண்டு ஆங்கிளும் ஆட் பண்ணுறப்போ 90 டிகிரி வந்துச்சுன்னா ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுறப்போ 90 டிகிரி வந்துச்சுன்னா sin A
ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா காஸ் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரிஞ்ச இதுவே எடுத்துக்கலாமே. இப்போ sin 45 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா cos 45க்கு ஈக்குவலாக இருக்கும். cos 45 வேல்யூ √1/√2, சைனோட வேல்யூ என்னது 1/√2. அப்போ இது ரெண்டு வேல்யூ என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இந்த கேஸ் என்னது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், 45 நம்மளுக்கு ஆட் பண்ணுறப்போ என்ன வருது, 90 டிகிரி தானே வருது. அப்போது sin 45 ஈக்குவல் டு, அதாவது cos A ஈக்குவல் டு cos B இருக்குது. இது 45 சைன்ஸ்க்கு மட்டும் என்னது, 45 டிகிரிக்கு மட்டும் இது அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா sin 30 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா cos 60க்கு ஈக்குவலாக இருக்கும். sin 30 வேல்யூ 1/2னா cos 60 வேல்யூ 1/2க்கு ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ என்ன வருது, நம்மளுக்கு 90 டிகிரி தானே வருது. அப்படி பார்த்தீங்கன்னா sin A ஈக்குவல் டு cos Bக்கு ஈக்குவலாக இருக்கும். இது இந்த மாதிரி 30, 45, 60, 90 அதுக்கு மட்டும் இது வந்து ஈக்குவலாக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் sin 31 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cos 59க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது, 90 டிகிரி வருதா. அப்போது இதோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும்னா ஈக்குவலாக தான் இருக்கும். இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஓகேங்களா, இப்போது sin A ஈக்குவல் டு cos B அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், 90 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடணும். ஓகேங்களா, இது ஒரு கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இது நம்ம மாடிஃபை பண்ணி எழுதலாமா. இப்போ பாருங்கள், இந்த sin Aவை என்ன பண்ணலான்னா, இந்த sin Aவை அப்படியே ரீடைன் பண்ணிக்கிட்டு sin A ஈக்குவல் டு இந்த cos B என்ன எழுதலாம்னா 1/sec B அப்படின்னு எழுதலாமா. இப்போ இதை பாருங்கள், இதை நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், sin A இன்ட்டு sec B ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது எப்போனா when only ஏவும் ப்ளஸ் பியும் ஆட் பண்ணுறப்போ 90 டிகிரி இருந்தால் மட்டும்தான். ஓகேங்களா, இந்த கண்டிஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏவும் பியும் ஆட் பண்ணுறப்போ 90 டிகிரி வந்துருச்சுன்னா sin A இன்ட்டு cos B ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 1 இருக்கும். ஓகேங்களா, இந்த கண்டிஷன் முக்கியம். இப்போ சேம் லைக் என்ன எழுதலாம், நம்ம cos A ஈக்குவல் டு என்ன எழுதலாம், sin Bன்னு எழுதலாமா, sin Bன்னு எழுதலாம். அப்படி எழுதுகிறப்போ என்ன வரும், cos A இது 1/cosecன்னு எழுதலாமா, அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், cosec B ஈக்குவல் டு 1ன்னு வரும். இது ஒரு கான்செப்ட்டு. சேம் கான்செப்ட் எதுக்கும் வரும்னா டேனுக்கும் வரும். tan A ஈக்குவல் டு cot B எப்போனா A ப்ளஸ் B பண்ணுறப்போ 90 டிகிரி வரணும். ஓகேங்களா, அதை மறந்துடக்கூடாது. இப்போ காட் எப்படி எழுதலாம், நம்ம 1/tan எழுதலாமா, 1/tan இந்த பக்கம் 1/tan Bன்னு எழுதலாம். 1/tan B இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், tan A இன்ட்டு tan B ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துருச்சுன்னா ஏவும் பியும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 90 டிகிரி வரணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் தான் இந்த சம்மில் என்ன ஆயிருக்கும், ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த 4θவை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா, இந்த 6θவை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு 1 வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 வந்துருச்சுன்னா இந்த 4θவும் ப்ளஸ் 6θவும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 90 டிகிரி. ஓகேங்களா, அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் நம்ம என்ன வருது, 10θ ஈக்குவல் டு 90 டிகிரி வருது. அப்போ θவோட வேல்யூ நம்மளுக்கு 9 டிகிரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 5θ கேட்குறாங்க. காட்டு 5θ நம்மளுக்கு θவோட வேல்யூ 9 தெரியும். 5 இன்ட்டு 9 நம்மளுக்கு 45 டிகிரி தெரியுமா. காட் 45 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு 1. எங்கே இருக்குது, ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ட்ரிக்னாமெட்ரியில். ஓகேங்களா, ஓகே, வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா ஓகே, இந்த இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது sin ஸ்கொயர் θ sin ஸ்கொயர் A ப்ளஸ் sin ஸ்கொயர் B ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டாங்கன்னா கூட என்ன தான் அர்த்தம், ஏவும் பியும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 90 டிகிரி தான் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த எப்படி எழுதலாம், sin ஸ்கொயர் A ஓகே, இந்த கான்செப்ட் இப்போதைக்கு வேணாம், இன்னொரு கான்செப்ட் அது உள்ளே வரும், அது சொல்கிறப்போ இதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம் நம்ம. இன் ட்ரையாங்கிள் ABD அண்ட் FEC, ABD அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா, இது ஒரு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு FEC இது ஒரு ட்ரையாங்கிள் சொல்கிறாங்க. அதில் ஆங்கிள் BAD ஈக்குவல் டு 60 டிகிரி சொல்கிறாங்க. BADயோட ஆங்கிள் என்னவாக இருக்குது, இந்த ஆங்கிள் 60 டிகிரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லென்த் BD ஈக்குவல் டு லென்த் EC, அதாவது இந்த BDயும் இந்த ECயும் சேமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த BDயும் இந்த ECயும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை நம்ம தனித்தனி ட்ரையாங்கிளாகவே எழுதிடலாம். ஓகே, ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் நேம் பண்ணிடலாமா,
பிடி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிளும் எஃப்இசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிளும் இருக்குது. அதில் பிஏடி ஈக்குவல் டு என்ன சொல்லிட்டாங்கன்னா 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. லென்த் பிடி ஈக்குவல் டு இசிக்கு ஈக்குவலாக இருக்குது, அதாவது இந்த லென்த்தும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஏபிடி ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, எஃப்இசிக்கு ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது சொல்கிறாங்க, 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஆங்கிளும் 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, லென்த்து ஏபி ஈக்குவல் டு எஃப்இ, அதாவது இந்த லென்த்தும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம போன கிளாஸ்லாம் என்ன பார்த்துருப்போம், கான்குருவன்சி தியரி பார்த்துருப்போமா. கான்குருவன்ட், 2 ட்ரையாங்கிள் கான்குருவண்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு மொத்தம் எத்தனை ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், 4 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஃபஸ்ட்டு 3 சைடும் ஈக்குவலாக இருக்கிறது, சைடு கான்குருவன்சின்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு சைடு ஆங்கிள் சைடு அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சைடு ஆங்கிள் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். லாஸ்ட்டு அண்ட் 4th ப்ராப்பர்ட்டி வந்து ரைட் ஆங்கிள் ஹைபாட்டினஸ் ஒரு சைடு அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள், இப்போ கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க, இந்த சைடும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆங்கிள், அப்போது எஸ், 2 சைடு ஈக்குவலாக இருக்கிறதால எஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கிறதால ஆங்கிள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கிறதால இன்னொரு சைடு, அப்போது சைடு. அப்போ என்ன எதை ஃபாலோ பண்ணுது, இந்த எஸ்ஏஎஸ் ரூலை ஃபாலோ பண்ணுது. அப்போ என்ன நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம், இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்குருவன்ட் அப்படின்னு சொல்லிடலாமா. அப்போ 2 ட்ரையாங்கிள் நம்ம கான்குருவன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ட்ரையாங்கிளோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்கும்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக. இப்போது எஸ்ஏஎஸ் ரூல் படி என்ன வருது, ட்ரையாங்கிள் ஏபிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சிமிலர் டு எந்த ட்ரையாங்கிள் எஃப், இந்த ஏவும் எஃப்பும் ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் இந்த சைடும் இந்த ஹைபாட்டனஸும் மீட் ஆகிற பாயிண்ட் ஏ அண்ட் எஃப். ஸோ ஏக்கு நேராக இங்கே எஃப் வந்துடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பி, ரைட் ஆங்கிள், இந்த சைடில் ரைட் ஆங்கிள் இருக்கிறது இ, ஸோ இங்கே இ வந்துடணும். டிக்கு ஈக்குவலாக இந்த சைடு சி இருக்கும். ஓகேங்களா. அப்போது இந்த 2 ட்ரையாங்கிளும் என்ன சொல்லிடலாம், நம்ம கான்குருவன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. இப்போ கான்குருவன்ட்னு சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குமா. இந்த ஏவோட ஆங்கிளும் இந்த எஃபோட ஆங்கிளும் என்னவாக இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பியோட ஆங்கிள் ஈயோட ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டியோட ஆங்கிளும் சியோட ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதால இது 90, இது 30, ஆட்டோமேட்டிக்காக இப்போ இது என்னவாக இருக்கும், 30 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா. இது ஒரு 30 டிகிரியாக இருக்கும். இது டி 30 டிகிரியாக இருந்துச்சுன்னா சியும் என்னவாக தான் இருக்கணும், 30 டிகிரியாக இருக்கும். ஏ 60னா இந்த எஃப்பும் என்னவாக இருக்கும்னா 60 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ரேஷியோ ஆஃப் ஆங்கிள் பிஏடி, இந்த ஆங்கிளுக்கும் எஃப்சிஇ அப்போது இந்த 30 டிகிரிக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 2:1 ரேஷியோவில் இருக்கும். ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா. கான்குருவன்சி தியரி புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போது இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது, எல்ஹெச்எஸில் a² + b² + c² ஈக்குவல் டு இருக்கா. இந்த 2 என்ன பண்ணால் நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இங்கே 2a + 2c - 2 அப்படின்னு இருக்குமா. ஓகே, இப்போ பாருங்கள், இது எல்லாமே இந்த பக்கம் என்ன எடுத்துகிட்டு வந்துடலாம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டுனா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், a², இந்த +2 இங்கே வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், -2 ஆகிடும். ஓகேங்களா. ஏவோட கோஎஃபிஷியன்ட்லாம் தனியாக எழுதியிருக்கேன். அப்போ a² - 2a அப்படின்னு கிடச்சிருமா. இப்போ இங்கே வெறும் b² இருக்கும், ப்ளஸ் இந்த c², நெக்ஸ்ட்டு இந்த +2c இந்த பக்கம் வந்துருச்சுன்னா -2c அப்படின்னு இருக்குமா. இந்த -2 இங்கே வந்துருச்சுன்னா +2 என்னவாயிடும், = 0 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா என்ன தெரியும், a + b தி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது, a² + b² + 2ab அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா a - b தி ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதலாம், a² + b² - 2ab அப்படின்னு எழுதலாமா. இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம நல்லா வாட்ச் பண்ணோம்னா என்ன தெரியும்னா, இந்த டேர்ம் பாருங்களேன், இந்த டேர்மும் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, இங்கே a² இருக்குது, நெக்ஸ்ட்டு -2a இருக்குது, b இங்கே b மட்டும் இல்லை நம்மளுக்கு. இந்த bக்கு பதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. கரெக்டு தானே. இங்கே a² -2 × 1 × a அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போதா, ஆக போகிறது இல்லை. அப்போ பிக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம், 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த இடத்துல +1 இருந்துச்சுன்னா இது டோட்டலாக என்ன ஆகிடுது, a² - 2ab + b², 1² பண்ணால் நம்மளுக்கு 1 தான், ஸோ b². அப்போ இந்த டேர்மை டோட்டலாக நம்ம என்ன எழுதிடலாம், இந்த டேர்மை டோட்டலாக
a minus 1 the whole square அப்படின்னு எழுதிடலாமா? கரெக்டு தானே? அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு 1 தேவை. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 2லேருந்து 1 நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். 2லேருந்து இந்த 1 பிரித்து எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும். a minus 1 the whole ஸ்கொயரோட கம்ப்ளீட் ஈக்குவேஷனுக்கான வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டு தானே? ஓகே, இப்போது ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்னு இருக்கும். சேம் இப்போ ஆல்ரெடி 1 இதுக்கு கொடுத்ததால பேலன்ஸ் இன்னொரு 1 மட்டும் இருக்கும். இங்கே பாருங்கள் மறுபடியும் சி ஸ்கொயர் மைனஸ் 2 இங்கே இன்விசிபிளாக ஒரு 1 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமா? ப்ராக்கெட்டில் 1 இருந்துச்சுன்னா அப்போ இது பியாக இருக்கும். இந்த ஈக்குவேஷன் படி சொல்கிறேன். அப்போ a மைனஸ் பி, அப்போ இங்கே a தான் சியாக இருக்குது, b தான் 1ஆக இருக்கும். அப்போ இங்கே என்ன வந்துடும் நம்மளுக்கு? ப்ளஸ்ஸு சி மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுமா? ஈக்குவல் டு 0. இப்போ நீங்கள் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதிங்கனாலும் இதே வேல்யூ தான் வரும். ஓகே, இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்துருப்போம். இப்போ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி 3 நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் அதுக்கான வேல்யூ நம்மளுக்கு 0 வரணுமா? வருமானு கேட்டால் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. பிகாஸ் இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 நம்ம வர வைக்கணும்னா நம்மளுக்கான ஒரே ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணி, அதாவது 3 நம்பரை ஸ்கொயர் பண்ணி 2 நம்பர் 1 நம்பர் எதுவாக இருந்தாலும் சரி, இது மாதிரி 4 நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 0 அப்படின்னு வரணும்னா ஒரே ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த ஏவோட வேல்யூ a ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேல்யூ பாசிபிள். பிகாஸ் ஏவோட வேல்யூ நீங்கள் எந்த வேல்யூ எடுத்தாலுமே, இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 1 தான் கிடைக்க போகுது, மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு 1 தான், மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? 4 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி நம்ம ஸ்கொயர் பண்ணுறதால ஒரு நெகட்டிவ் வேல்யூ வராது, நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரப்போகுது. கரெக்டுங்களா? அப்போது ஏவோட வேல்யூ நம்ம எது எடுத்தாலுமே, ஏவோட வேல்யூ நம்ம எதை எடுத்தாலுமே பாசிட்டிவாக தான் மாறும். கரெக்டுங்களா? அப்போ பியோட வேல்யூ எதை எடுத்தாலும் பாசிட்டிவாக தான் மாறப்போகுது, சியோட வேல்யூ எதை எடுத்தாலும் பாசிட்டிவாக தான் மாறப்போகுது. இதை பாசிட்டிவ் 3மே ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 0 வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. கரெக்டு தானே? பாசிட்டிவான நம்பரை நம்ம ஆட் பண்ணுறப்போ கண்டிப்பாக 0 வராது. ஸோ இதற்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஏவோட வேல்யூவும் பிசியோட வேல்யூ 0வாக இருந்தால் மட்டும்தான். இப்போ 0 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 0 ஆட்டோமேட்டிக்காக. அப்போ 0 + 0 + 0 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும்? 0 அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த கான்செப்டை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் போன கிளாஸில். ஸோ இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வருது. அப்படி இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறப்போ என்ன இருக்குது? இந்த 3 ஸ்கொயரையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 0 வருது. அப்போது இந்த a மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ 1ஆக இருக்கணும். ஏவோட வேல்யூ 1 இருந்தால் தான் 1 மைனஸ் 1 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். 0 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 0 கிடைக்கும். கரெக்டாக? அப்போது சேம் சியோட வேல்யூ என்ன இருக்கும்? 1 இருக்கும். இங்கே 1 இருந்தால் தான் ரெண்டுமே கேன்சல் ஆகி 0 வரும். அப்போ சியோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு 1. பியோட வேல்யூ நம்மளுக்கு டேரெக்டாக 0வாக தான் இருக்க முடியும். பிகாஸ் 0 ஸ்கொயர் பண்ணால் தான் நம்மளுக்கு 0. அப்போ இது 0, இது 0, இது 0, 3த்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 0 கிடச்சிரும். நம்மளுக்கு 3தோட வேல்யூ கிடச்சிருச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூபோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ 1, 1 கியூப் பண்ணால் நம்மளுக்கு 1, பி 0 கியூப் பண்ணால் நம்மளுக்கு 0, இதை 1 கியூப் பண்ணாலும் நம்மளுக்கு 1. ஸோ அப்போது 1 + 0 + 1ஓட வேல்யூ நம்மளுக்கு 2. ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சின்ன கான்செப்ட் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A boatman goes 2 km against the current in a stream in 1 hour. அதாவது இப்போது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் சொல்கிறாங்க. அகைன்ஸ்ட் த கரண்ட்னா என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு தெரியுமா? அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நம்மளுக்கு ஸ்பீட், அதாவது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு தெரியுமா? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். u ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 2 கிலோமீட்டர் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டைம் எத்தனை? 1 ஹவரில். அப்போது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு 2 km/h இருக்குது. இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்டெப்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். பட் ஆனால் எக்ஸாம் ஆடலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? 1 ஹவரில் 2 கிலோமீட்டர் போகுதுன்னா அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடோட வேல்யூ 2 km/h தான் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம km/hல தானே பார்க்குறோம். பெர் ஹவர்னா என்ன அர்த்தம்? 1 ஹவர். 1 ஹவரில் எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு தான் பார்ப்போம். அப்போ 1 ஹவரில் டேரெக்டாக இது 2 கிலோமீட்டர் போயிருக்குன்னா அப்போ டேரெக்டாக என்ன சொல்லிடலாம்? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடோட வேல்யூ வந்து 2 km/h இருக்கும். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலில் டேரெக்டாக இந்த வேல்யூ நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அண்ட் கோஸ் 1 km அலாங் வித் த கரண்ட் இன் 10 மினிட்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்னவாக இருக்கும்? 6 km/h இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி தான் எழுதணும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போது 10 நிமிஷத்துக்கு 1 km போகுதுன்னா அப்போ 60 மினிட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும்? 6 கிலோமீட்டர் போயிடுமா? அப்போ டேரெக்டாக இது எழுதிடலாம். இப்போ இது நம்ம ட்ரெடிஷ்னலாக எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு
டிஎஸ்ன்னு எழுதிக்கிறேன். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 1 கிலோமீட்டர் டிவைடட் பை என்ன சொல்லியிருக்காங்க, 10 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக மினிட்ஸை நம்ம ஹவர்ஸாக மாற்றணும், டிவைடட் பை 60 பண்ணுவோம். இந்த 0 கேன்சல் ஆகிட்டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு இந்த 6 மேலே போயிடுச்சுன்னா 6 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கிடைக்கும். இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணிடலாம், லாஜிக்கலாக திங்க் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். 10 நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் போகுதுன்னா 60 நிமிஷத்துக்கு 6 கிலோமீட்டர் போகும். ஓகேங்களா, லாஜிக்கல் திங்கிங். அப்போது டேரெக்டாக நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கிடச்சிருச்சு, அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஹவு லாங் வில் இட் டேக் டு கோ 6 கிலோமீட்டர் இன் ஸ்டேஷனரி வாட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போது நம்மளுக்கு போட்டோட ஸ்பீட் வேணும். போட்டோட ஸ்பீட் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த போட்டோட ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைமா. இப்போ என்ன கேட்குறாங்க, நம்மளுக்கு ஹவு லாங் டைம் தான் கேட்குறாங்க. அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை போட்டோட ஸ்பீடு. போட்டோட ஸ்பீட் ஓகேங்களா. போட்டோட ஸ்பீட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், போட்டோட ஸ்பீடு வேணும்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ப்ளஸ் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு டிவைடட் பை 2 இருக்கும். இதுவே கரண்ட்டோட ஸ்பீட் நம்மளுக்கு வேணும்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு மைனஸ் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு டிவைடட் பை 2 இருக்கும். ஓகேங்களா, இது போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் இது ரெண்டும். ஓகே, இப்போ நம்மளுக்கு போட்டோட ஸ்பீட் தான் வேணும். இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணால் நம்மளுக்கு போட்டோட ஸ்பீட் கிடச்சிரும். 6 + 2 8, 8 டிவைட் பை 2 நம்மளுக்கு 4ன்னு தெரிஞ்சிடும். அப்போது டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோக்கு சொல்லியிருக்காங்க, 6 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்தோம், போட்டோட ஸ்பீடு 4ன்னு கண்டுபிடிச்சிருந்தோமா. 6 8 8 டிவைட் பை 2 4. ஓகே, 4ன்னு பார்த்தோம். கிலோமீட்டர் ஹவர்ஸாக இருக்கும், கிலோமீட்டரில் ஹவர்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா, இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், இது ஒரு 2 ஜார், இது ஒரு 3 ஜாரா. அப்போது 1/2 ஹவர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது 1.5 மணி நேரம் ஆயிருக்கும் இந்த 6 கிலோமீட்டரை போட்டோட ஸ்பீடில் போனால். ஆப்ஷன் 1. இது ஒரு 1 மணி நேரம் ப்ளஸ் இது ஒரு அரை மணி நேரம், அதாவது 1.5 மணி நேரம் டோட்டலாக. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The profit gained on a selling certain product is 320%. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளை விற்கிறது மூலயமா எவ்வளவு லாபம் கிடைக்குதான், 320% லாபம் கிடைக்குதான். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, 100 ரூபா அப்படின்னு ஒரு பொருளோட விலை இருந்துச்சுன்னா, 100 rupees அப்படின்ற ஒரு பொருளோட ரேட் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு 320% லாபம் கிடைக்கணும்னா என்ன பண்ணியிருப்பாங்க, 420 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. கரெக்டாக, அப்போ தானே உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, இதில் ப்ளஸ் 320 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ இந்த 320 ரூபா % உங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஓகே, if the cost price increased by 10% but the selling price remains the constant. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது காஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. கரெக்டாக, இது காஸ்ட் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸாக இருக்குது. இப்போது காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் 10%னா 10. அப்போ 110ல் 10 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 110 ரூபா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட விலை 10 ரூபா ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த செல்லிங் ப்ரைஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போவும் என்ன விலைக்கு தான் விற்கிறாங்க, அதே 420 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸில் உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம ப்ராஃபிட் ஆக்சுவலி பார்ப்போம். ஓகேங்களா, காஸ்ட் ப்ரைஸில் பார்க்காம செல்லிங் ப்ரைஸில் சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். செல்லிங் ப்ரைஸில் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸில் ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தோன்னா எப்படி பார்ப்போம், இதிலிருந்து இதில் அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது, ஒரு 310 ரூபா லாபம் கிடைக்குதா, 310 rupees வந்து அவருக்கு லாபம். இப்போது செல்லிங் ப்ரைஸில் கேட்குறதால நம்ம காஸ்ட் நார்மலாக எப்படி பார்ப்போம், இந்த 310 ரூபா லாபம் எதில் இருந்துன்னா இந்த 110 ரூபாயில் இருந்து அப்படின்னு பார்ப்போமா. இன்டு 100 பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிரும். இப்போது செல்லிங் ப்ரைஸில் அவங்க லாபம் கேட்குறதால இங்கே டிவைடட் பைல என்ன வந்துடும்னா நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்துடும். இந்த 420 அப்படின்ற வேல்யூ இங்கே வந்துடும். ஓகேங்களா. இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இது 2 டேபிள் அடிச்சுன்னா ஒரு 50 ஜார், இது ஒரு 21 ஜார் போகும். இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஒரு 155, ஒரு 0, இதை டிவைட் பண்ணால் 21. ஓகே, ஒரு 7, எல்லாமே 7ல் தான் இருக்குது மோஸ்ட்லி. ஸோ இன்ட்டு 7 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 147 வருதா, 147. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, ஒரு 3, ஒரு 5, 8 இருக்கும், 0. ஒரு 4 டைம்ஸ் வராது, ஒரு 3 டைம்ஸ் பண்ணலாமா. 4 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 84 வந்துடும். அப்போ நம்ம 3 டைம்ஸ் தான் பண்ணி ஆகணும். 3 டைம்ஸ் பண்ணால் ஒரு 63 வருது. 73ல் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இந்த சம்மை அப்ரோச் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ்லேருந்து பார்க்கணும், காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து இப்போ செக் பண்ணிட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வராது. ஓகேங்களா, ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். The HCF and LCM of 2 numbers are 9 and 126 respectively. Find the largest number if the ratio between the numbers is 2:7. ஓகே, இது ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் தானே கேட்குறாங்க. லார்ஜஸ்ட் நம்பர்னா 7ஓட மல்டிபிளாக இருக்கணும். இதுவும் எல்லாமே 7ஓட மல்டிபிள் தான் இருக்குது. ஸோ இதில் செக் பண்ண முடியாது. இப்போது நம்ம என்ன பார்த்தோம், போன கிளாஸில் பார்த்துருப்போம், எல்சிஎம்
இன்ட்டு HCF ஈக்குவல் டு என்னவாக இருக்கணும்னா, இப்போ 2 நம்பர் இருக்குது, A, B அப்படின்ற ஒரு 2 நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரோட LCMமும் அந்த நம்பரோட HCFும் நம்ம என்ன பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். A இன்ட்டு Bக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போது அதுபடி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 நம்பரோட ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க கரெக்டாக. அப்போ இந்த 2 நம்பரோட காமனான மல்டிப்ளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேன்சல் அவுட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதை நம்ம நம்பர்ஸாக எழுதணும்னா இங்கே 2xன்னு எழுதிக்கலாம், இங்கே 7xன்னு எழுதிக்கலாமா. ஓகே, இப்போது இந்த HCFும் LCMமும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 9 × 126 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது 7 2s என்ன வருது, தனித்தனியாக எழுதிக்கலாம். 7 2 × 7 x × x நம்ம என்ன எழுதிக்கலாம்னா x² அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வருது, 7ஆல் அடிச்சுன்னா ஒரு 1, ஒரு 56னா ஒரு 18 டைம்ஸ் போகுமா. ஓகே, நெக்ஸ்ட் இது அடிச்சுன்னா 9 டைம்ஸ் போகும். அப்போ x² = 9² இருக்குன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துருச்சு, 9ன்னு வந்துருச்சு. எக்ஸோட வேல்யூ 9ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைன் தி லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. லார்ஜஸ்ட் நம்பர் என்னது, நம்மளுக்கு 7xன்னு தெரியுமா. அப்போது 7 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 9 தெரியும். அப்போ 7 9s are 63. ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். 7 cos A = 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த நியூமரிக்கல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு வேல்யூ புட்டிங் மெத்தட் போட முடியாதுன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. காஸ் வேறு கலர் எடுப்போம். ஓகே, காசு இந்த 7 இங்கே வந்துருச்சுன்னா என்ன வந்துடும், 6/7 அப்படின்னு இருக்கா. காசோட வேல்யூ 6/7 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். காஸ் ஏ இங்கே ஏன்னு வரும், காஸ் ஏ. ஓகே, தென் நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் cosec A + cot A / cosec A - cot A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா. இப்போ cosec A நம்ம எப்படி எழுதலாம்னா 1/sin A அப்படின்னு எழுதலாமா. sin A ப்ளஸ் cot A எப்படி எழுதலாம், cos A / sin A அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, இங்கே என்ன இருக்குது, டிவைடு. cosec A மறுபடியும் நம்ம 1/sin A மைனஸ் என்ன எழுதலாம், cos/sin A அப்படின்னு எழுதலாமா. ஓகே, இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக நியூமரேட்டர் ஆட் பண்ணிடலாமா. ஆட் பண்ணால் 1 + cos A / ஒரு sin A அப்படின்னு இருக்கும். இங்கே /1 - cos A / இந்த டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதால சேம் sin A அப்படின்னு எழுதிடலாம். அப்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், 1 + cos A / 1 - cos A அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு என்ன தெரியும், கொஸ்டினில் காசோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. டேரெக்டாக இதில் என்ன பண்ணிடலாம்னா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 + காசோட வேல்யூ 6/7, இங்கே கீழே 1 - 6/7 அப்படின்னு வருது. ஓகேங்களா, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 7 + 6 நம்மளுக்கு 13/7 இருக்கும். இங்கே 7 - 6ஓட வேல்யூ 1/7 இருக்கும். இந்த 7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 13/1 இருக்கும். 13/1 வேல்யூ 13 தான். அப்போது ஆப்ஷன் சி தான், அதாவது ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். 180 மீட்டர் லாங் ட்ரெயின் ஏ கிராசஸ் என்ன சொல்கிறாங்க, 180 மீட்டர் லாங் ட்ரெயின் ஏ கிராசஸ் ட்ரெயின் பி ஹேவிங் அ லென்த் ஆஃப் 120 மீட்டர். ஓகே, அண்ட் ரன்னிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இன் 160/11 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது அப்போ என்ன சொல்லிடலாம், ஆப்போசிட் டைரக்ஷன். இதில் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் என்ன பார்ப்போம், ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் பார்ப்போம். ஓகேங்களா, 2 ஆப்ஜெக்டோட ஸ்பீடை கம்பேர் பண்ணுறோம், இல்லை 2 ஆப்ஜெக்டோட ஸ்பீடை பற்றி நம்ம பேசுகிறனாலே உள்ளே என்ன வந்துடும்னா நம்மளுக்கு ரிலேட்டிவ் கான்செப்ட் உள்ளே வந்துடும், ரிலேட்டிவ் ஸ்பீட். இப்போ நம்மளுக்கு நார்மலாக என்ன தெரியும், ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு பை டைம் அப்படின்னு தெரியுமா. ஓகே, இப்போது 2 ஆப்ஜெக்டோட ஸ்பீடை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதில் மொத்தம் 2 கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துச்சுன்னா அதோட ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி இருக்கும், ஆப்போசிட். நெக்ஸ்ட்டு சேம் டைரக்ஷனில் 2 மூவ் ஆச்சுன்னா அதோட ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஆப்போசிட் டைரக்ஷன்னா எப்படி எழுதலாம், இந்த ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட்டு பி இப்படி ஒரு ட்ரெயினும் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த இடத்துல ஸ்பீடு, இதோட ஸ்பீட் நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஏவோட ஸ்பீடு எக்ஸு, பியோட ஸ்பீடு ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு
ஆர்எஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா. ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய்யாக இருக்கும். ஓகேங்களா, ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா. ஓகே, இப்போ இதுவே சேம் டைரக்ஷன் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு இங்கே ஒரு ட்ரெயின் ஒரு ஸ்பீட்லேயும், சேம் இதே இடத்துலேருந்து இன்னொரு ட்ரெயின் இன்னொரு ஸ்பீட்லேயும் போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போது இதோட ஸ்பீடு எக்ஸ் ஆகும், இதோட ஸ்பீடு இது வந்து ஒய் ஆகும் நம்ம வச்சுக்கிட்டோன்னா, அப்போ இந்த ரெண்டு ட்ரெயினோட ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி இருக்கும், ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு மைனஸ் ஒய்யாக இருக்கும். அதாவது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸு கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அசியூம் பண்ணுறதால எக்ஸை முன்னாடி போட்டிருக்கோம். இப்போ ஒய்யோட வேல்யூ பெருசாக இருந்துச்சுன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிம்பிளாக சொன்னால் அது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் என்னதுன்னா சேம் டைரக்ஷனில் போகிறப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு கான்செப்ட். ஓகே, இப்போது அந்த கான்செப்ட் படி இப்போ என்ன பண்ணுறோம், ரிலேட்டிவ் ஸ்பீட் பார்த்துட்டோமா. அப்போது ரிலேட்டிவ் ஸ்பீடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா டிஸ்டன்ஸ் பை டைமுக்கு ஈக்குவலாக இருக்கும். சேம் அப்போ இங்கே இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு எக்ஸு மைனஸ் ஒய் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சேம் டிஸ்டன்ஸ் பை டைமுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். 180 meter long train A crosses a train B having a length of 120 meter. அதாவது ட்ரெயின் 1 அப்படின்னு வச்சுக்கலாமா. ட்ரெயின் ஏன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ ட்ரெயின் ஏ ட்ரெயின் 1னே வச்சுக்கலாம், நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ட்ரெயின் 1ஓட லென்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 180 சொல்லியிருக்காங்க. ட்ரெயின் 2ஓட லென்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 120 meters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீட்டர்ஸ் தானே, ஓகே, ரெண்டுமே மீட்டர்ஸில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்களா, அண்டு ரன்னிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஸ்பீடு 1ம் ஸ்பீடு 2வும் என்னவாக இருக்கும், இதுவாக இருக்கும், ப்ளஸ் பண்ணிடணும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரதால். இன் 60/11 seconds அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் என்னது, ரெண்டுமே கிராஸ் பண்ணுறதுக்கு 60/11 seconds ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதா நம்மளுக்கு டிஸ்டன்ஸாக 200 300. அப்போது டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு நம்மளுக்கு 300 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது ட்ரெயினோட லென்த் ஆட் பண்ணுறப்போ அதுதான் நம்மளுக்கான டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸ்பீட் ஈக்குவல் டு S1 + S2 இருக்குது. டைம் ஈக்குவல் டு என்ன சொல்லிட்டாங்க, டைம் ஈக்குவல் டு 60/11 seconds அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், நம்ம ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஸ்பீடு S1 + S2 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமாக, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 300 meter டிவைடட் பை டைம் 60/11 இருக்குது. இதை கேன்சல் பண்ணால் எத்தனை டைம்ஸ் போகும், ஒரு 5 times போகும். அப்போது S1 + S2ஓட வேல்யூ 55 km/h இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இஃப் அ ட்ரெயின் ஏ இஸ் 6/5 ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் அ ட்ரெயின் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட்ஸோட ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டாங்களா, ரெண்டு ட்ரெயின் ஸ்பீட்ஸோட ரேஷியோ. அதாவது ட்ரெயின் 1ஓட ஸ்பீடு, அதாவது S1ன்னு எடுத்துக்கலாம். S1க்கும் இஸ் 6/5 ஆஃப் ட்ரெயின் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்பீடு வந்து S2 இருக்கும். அப்போ ஸ்பீடோட ரேஷியோ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களா, S1 டிவைடட் பை S2ஓட ஸ்பீட் ரேஷியோ 6:5 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்னது தெரியும், S1 + S2ஓட வேல்யூ 11 parts தெரியும். இந்த 11 parts தான் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த 55ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. 11 parts தான் நம்மளுக்கு 55னா, அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ 11 பார்ட்டோட வேல்யூ தான் 55 தான். நம்மளுக்கு 1 பார்ட்டோட வேல்யூ 5 அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போது இந்த 6 பார்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு என்னது, 1 பார்ட்டோட வேல்யூ 5னா 6 பார்ட்டோட வேல்யூ 30 இருக்கும். 5 பார்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு 25 இருக்கும். ஓகேங்களா, அப்போ ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்பீடு 1 வந்து ட்ரெயின் 1ஓட ஸ்பீடு, ஸ்பீடு 2 வந்து ட்ரெயின் 2ஓட ஸ்பீடு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, டு ஃபைண்ட், ஓகே, then find the time taken by both train to cross each other when they running in a same direction கேட்குறாங்க. சேம் டைரக்ஷனில் நம்ம என்ன பார்க்கணும், S1 - S2 பார்க்கணுமா. நம்மளுக்கு S1 என்ன தெரியும் 30, S2 வந்து நம்மளுக்கு 25. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 5 வரும். 5 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்னது, ரெண்டு ட்ரெயின் ஆட் பண்ணுறது தான் நம்மளுக்கு, ரெண்டு ட்ரெயினோட லென்த் ஆட் பண்ணுறது தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸு. அப்போது 300, அந்த டைம் தான் நம்மளுக்கு தெரியணும், டைம் T. ஓகேங்களா, அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் 60, அப்போ T ஈக்குவல் டு 60 seconds ஆகும். ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். தி ஆவரேஜ் மார்க் ஆஃப் பண்டி, சுண்டி and chunki in exam is 90 while that of a dumpty is 20% more marks than chunti. If mark of bunty and chunti is 95, find the average of all four அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஆஃப் BSC அப்படின்னு வச்சுக்கலாமா. அப்போது இவங்க 3 பேரோட ஆவரேஜ், BS + Cயோட ஆவரேஜ்
எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 90க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இவங்க 3 பேரோட சம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இன்ட்டு 3, 90 × 3 பண்ணால் நம்மளுக்கு 270 தெரியுமா? அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 270. இவங்க 3 பேரோட மார்க்கோட சம்மோட வேல்யூ 270. ஓகே, while that of dumpty is 20% more mark than 20% நம்ம எப்படி எழுதலாம்? 20% ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20% மோர்னா 120 / 100 இருக்குமா? 120 / 100 நம்ம கேன்சல் பண்ணால் 6/5 அப்படின்னு வரும். அப்போது டம்டி டி ஈக்குவல் டு 6/5 டைம்ஸ் ஆஃப் யாரை சொல்லியிருக்காங்க? இவர் எஸ் அப்படி சொல்லியிருக்காங்களா? அப்போ எஸ்ஸோட டியோட எஸ்ஸோட ரேஷியோ வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரோட ரேஷியோ வேல்யூ 6:5 இருக்குது. இவர் 6 மார்க் எடுத்திருந்தால் இவர் 5 மார்க் எடுத்திருப்பார். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? தி ஆவரேஜ் மார்க் ஆஃப் பி அண்ட் சி இஸ் 95 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. B and C is 95. BE plus CE average என்ன சொல்லியிருக்காங்க? டிவைடட் பை 2னா இன்ட்டு 2 பண்ணிக்கலாமா? இந்த 95 × 2 பண்ணால் 180, ஒரு 10 190 வந்துடும். ஓகே, அப்போ இவங்க 2 பேரோட சம்மு 119 தெரிஞ்சிருச்சு. இவங்க 3 பேரோட சம் 270. அப்போ நம்மளுக்கு இதிலேருந்து இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரிமைனிங் எஸ் மட்டும் இருக்கும். அப்போ எஸ்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 270 மைனஸ் ஒரு 190 பண்ணால் நம்மளுக்கு ஒரு 78 இருக்கும். ஓகேங்களா? எஸ்ஸோட வேல்யூ 80 இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 5 பார்ட்டோட வேல்யூ தான் நம்மளுக்கு 80 இருந்துச்சுன்னா இந்த 6 பார்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஏன்னா இவரை விட இவர் எத்தனை பர்சன்டேஜ்? 20% அதிகமாக இருப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் கூட ஒரு 16 ஆட் பண்ணால் 96 இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த 5 பார்ட்டோட வேல்யூ தான் 80 அப்படின்னா இந்த 6 பார்ட்டோட வேல்யூ எவ்வளவு? இன்ட்டு எக்ஸ் பண்ணலாமா? இப்போ இது எக்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 80 × 6 டிவைடட் பையில் 5 இருக்கும். கேன்சல் பண்ணால் 1 3 6ன்னு இருக்கும். 60 + 36 96 இருக்கும். அப்போ டியோட வேல்யூ என்னது? இந்த எக்ஸ் இருக்காது, இந்த இடத்துல டி. ஓகேங்களா? டி இங்கேயும் டின்னு இருக்கும். டி. ஓகே, அப்போ டியோட சம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 96. இப்போ என்ன கேட்குறாங்க? 4 பேரோட ஆவரேஜ் கேட்குறாங்க. இந்த 270யோட இந்த 96 நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும்? நம்மளுக்கு இந்த 4 பேரோட சம் தெரிஞ்சிடும். ஆவரேஜ் வேணும்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? டிவைட் பை 4 பண்ணிடலாமா? இந்த 270 BCS ப்ளஸ் டி டிவைடட் பை 4 பண்ணால் நம்மளுக்கான ஆவரேஜ் தெரிஞ்சிடும். இவங்க 3 பேருக்கான சம் 270 ப்ளஸ் ஒரு 96னால் என்ன வருது? ஒரு 366 வருதா? 366 டிவைடட் பை 4 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர். நம்ம இதை சால்வ் பண்ணால் 9s are 36, 1s are 4, 2 இருக்கும். அப்போ 0.5 91.5 தான் நம்மளுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆவரேஜில் ஒரு நல்ல சம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். பார்ட்னர்ஷிப்லேருந்து A and B enter into a partnership business with the investment of 1300 and 500 respectively. ஓகே, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்த்துடலாம். இப்போது பார்ட்னர்ஷிப்பில் ப்ராஃபிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ப்ராஃபிட்டை பொறுத்தவரையும் இதுதான். ஓகேங்களா? ஓகே, இப்போது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். A and B enter into a partnership. மொத்தம் 3 பேர். C ஆல்சோ ஜாயிண்ட்னு சொல்கிறாங்க. அப்போ A B C அப்படின்னு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ A என்ன பண்ணுறாரு? 1300 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? 1300 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அண்டு B இன்வெஸ்ட் என்னது? 500 rupees B இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் 6 months, அதாவது இவங்க ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் யார் வராங்கன்னா C ஜாயின் பண்ணுறாரு. ஓகேங்களா? C ஜாயின் தெம் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 1800. ஓகேங்களா? 1800 யார்? C ஜாயின் பண்ணுறாரு. அட் த எண்ட் ஆஃப் த இயர், அதாவது இந்த 1300 ரூபாவை இவங்க 1 இயருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்ட்டு 1 இயர். இந்த பியும் என்ன பண்ணியிருக்காரு? இந்த 500 rupees 1 இயருக்கு பண்ணியிருக்காரு. ஆனால் C மட்டும் என்ன பண்ணியிருக்காரு? ஆஃப்டர் 6 monthsன்னு சொல்கிறதால இவர் 6 months மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். இவங்கெல்லாம் 1 இயர்னா இவர் பாதி ஹாஃப் இயர் தானே. 6 மாதம் போயிடுச்சுன்னா இன்னொரு 6 மாதம் இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 0.5ன்னு எழுதிக்கலாமா? இவங்க 1 இயர்னா இதில் பாதி வருஷம்னா 0.5னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1/2ன்னு எழுதிக்கலாமா? 1/2. ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கான ரேஷியோ எடுத்துப்போம். ரேஷியோ எடுத்தோன்னா இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 வந்து கேன்சல் ஆகிடும். இதை நம்ம அடிச்சோன்னா இன்ட்டு 9s இருக்கும். அப்போ ரிமைனிங் வேறு எதுவும் கேன்சல் ஆகுமா? ஆகாது. அப்போது ஏவோட இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கோம்? இது இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 1300 இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்ட்டு டைம் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருது? இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிரும். ப்ராஃபிட் பர்சன்டேஜில் ப்ராஃபிட்டோட வேல்யூ கிடச்சிரும். அப்போது இது 2 நம்ம இன்ட்டு பண்ணிட்டோம். அப்போது ஏவோட ப்ராஃபிட் ரேஷியோ, ஏபிசிக்கான ப்ராஃபிட் ரேஷியோ 13:5 என்னவா இருக்குது? இங்கே வெறும் 9 மட்டும் இருக்குது. இதுதான் இவங்களுக்கான ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகேங்களா? அட் த எண்ட் ஆஃப் தி இயர் ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் C இஸ் 360.
இப்போது 9 பார்ட்ஸோட வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 360 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஷேர் ஆஃப் ஏ அண்ட் பி. இவங்க 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்ட்ஸ், எத்தனை பார்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது, ஒரு 8 பார்ட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இது இன்ட்டு எத்தனை டைம்ஸ், இன்ட்டு 40 டைம்ஸ் வருதா. அப்போது 8 × 40 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருமா. 8 × 40 பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரியும், 320 ருப்பீஸாக இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கான ஆன்சர், ருப்பீஸ். ஓகேங்களா, இது ஒரு நல்ல சம். A gets 40% mark in an exam and received 40 less mark than passing mark. B gets 70% of the mark in the same exam and received 20 marks more than the passing mark. இப்போது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு லைன் இருக்குது. இந்த ஒரு லைன் தான் என்னது, டோட்டல் மார்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டார், இதுதான் பாசிங் மார்க்னு எடுத்துக்கலாமா. 1 2 3 அப்படின்ற மாதிரி மார்க்ஸ் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் பாசிங் மார்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஏன்றவர் என்ன பண்ணுறாரு, வெறும் 40% 40% மார்க் எடுக்கிறார். அதாவது இந்த இடத்துல ஒரு மார்க் எடுக்கிறார், ஃபெயில் ஆனதால நம்ம ரெட் கலர் எடுத்துக்கலாம். இவர் 40 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிட்டார், 40% ஆஃப் மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிட்டார். இங்கே தான் வந்திருக்கார். இன்னும் எவ்வளோ மார்க் தேவைப்படுது ஒரு பாஸ் ஆகிறதுக்கு, he received 40 மார்க் லெஸ் தென். அதாவது இப்போ அவர் எடுத்த மார்க்லேருந்து 40 மார்க் அவர் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாருன்னா பாஸ் பண்ணிட்டு இருப்பார். கரெக்டு தானே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். B gets 70% of mark in the same exam and received 20 mark more than the passing mark அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ Bன்றவர் பாஸ் ஆகிட்டார், ப்ளூ எடுத்துக்கலாம், லைட் ப்ளூ. Bன்றவர் பாஸ் ஆகிட்டார். அவர் எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கிறார், 70%. சுமார் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமா. இப்போது அவர் பாஸ் ஆகி என்ன பண்ணியிருக்காரு, பாஸ் மார்க்கை விட 20 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. கரெக்டாக. அப்போது இவரிலிருந்து இந்த மார்க்லேருந்து நம்ம 20 மார்க் நம்ம கழிச்சிட்டோன்னா என்ன வந்துடும், நம்மளுக்கு வெறும் பாஸ் மார்க் மட்டும் கிடச்சிரும். கரெக்டாக, ஜஸ்ட் பாஸ் மார்க் கிடச்சிரும். இப்போது இவர் எடுத்த அந்த 40% நம்ம கூடுதலாக இன்னொரு 40 மார்க் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பாஸ் மார்க் கிடச்சிரும். கரெக்டாக, இது அப்படியே நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணலாமா. எக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து என்னது, ஒரு டோட்டல் எக்ஸ் தான் நம்மளுக்கு டோட்டல் மார்க் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த டோட்டல் மார்க்கில் 40% மார்க்கு ஏ எடுத்திருக்காரு, அது கூட ப்ளஸ் ஒரு 40 மார்க் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு பாஸ் மார்க் தெரிஞ்சிடும். கரெக்டாக, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, Bன்றவர் 70% அந்த எக்ஸ் டோட்டல் மார்க்கில் 70% எடுத்துட்டார். ஓகேங்களா, 70% எடுத்துட்டார். அதில் அவர் எடுத்த மார்க்லேருந்து 20 மார்க் நம்ம கழிச்சிட்டோன்னா என்ன வந்துடும், சேம் பாஸ் மார்க் வந்துடுமா. அப்போது இது ரெண்டும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சால்வ் பண்ணால் என்ன வரும், இந்த எக்ஸ் 40 இது தானே சின்னதாக இருக்கும். அப்போ இது இங்கே வந்துடும், இந்த -20 இங்கே வந்துருச்சுன்னா என்ன வரும், 60 = இந்த 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த 10 அப்படியே வச்சுக்கலாம். பிகாஸ் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 20 இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும்னா அப்போது 7x / 10 - 4x / 10 இருக்கா. ஓகே, இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதால என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக மேலே இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் பண்ணிட்டேன்னா 3x / 10 = 60 இருக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா ஒரு 20. அப்போ x = என்ன தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, இந்த 10 இங்கே வந்துருச்சுன்னா 200. அப்போ டோட்டல் மார்க் எவ்வளோ, அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க் 200 மார்க்ஸு. இப்போ என்ன கேட்குறாங்க, இஃப் C gets 65% ஆஃப் த மார்க் இன் எக்ஸாம். 65%னா என்னது, 100 மார்க்னா 65%னா 65 மார்க்ஸ். இங்கே நம்மளுக்கு 200 மார்க்ஸ்னால 65னா × 2 இருக்கும். அப்போது 130 மார்க்ஸ் யார் எடுத்திருப்பா, C எடுத்திருப்பார். அப்போ C எடுத்த மார்க் வந்து C = 130 மார்க்ஸ் எடுத்திருக்கார், மார்க்ஸ். ஓகே, இப்போது தென் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி மார்க் ரிசீவ்டு பை A and C. இப்போது இந்த 130 எப்படி சொன்னோன்னா, இதில் இந்த 200ல் 65% C எடுத்திருக்கார். இது 2 0 கேன்சல் ஆகிடுச்சா என்ன வந்துடும், 120 ஒரு 130. அப்போ சியோட மார்க்கு 130. ஏ வந்து 40% எடுத்திருக்காரு. 100ல் 40%னா 40. அப்போ 200ல் 40%னா 80 தானே. இப்போ 200 × 40 / 100 பண்ணால் 2 0 போயிடுச்சுன்னா 80 வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். இதை டெலிட்டே பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மார்க் தானே கேட்குறாங்க. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மார்க். இப்போது C - A, C தானே அதிகமாக எடுத்திருக்காரு. C - A என்னன்னு கேட்குறாங்க. C வந்து 130 - A வந்து 80 என்ன வரும், ஒரு 50 மார்க்ஸ் தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். If the sides of an equilateral triangle is 16 cm, then what is the area அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளில் இம்பார்ட்டண்டான கான்செப்ட் நிறையவே இருக்குது. இதுவே டைம் நிறைய ஆகிடுச்சு. ஓகே, இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்போது ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு என்ன தெரியும், ஆல் 3 sides ஆர் ஈக்குவல் அப்படின்னு தெரியுமா. ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்னால் இந்த சைடு 6 இருந்தால் இந்த சைடும் 6, இந்த சைடு 3 சைடும் என்னவாக தான் இருக்கும்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போது
ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஸ்ட்ரெயிட்டாக √3/4 A². அதில் ஏன்றது வந்து என்னதுன்னா சைடு. ஓகேங்களா, இந்த சைடு தான் நம்ம ஏ அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகே, இங்கே இதுவும் ஏ, இதுவும் ஏ. ஓகேங்களா, இப்போது இதுவே ஹைட் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா √3/2 இருக்கும். இப்போ சப்போஸ் இப்போ இந்த முன்னாடி என்ன பார்த்தோம், இந்த A = 6 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, A = 6 இருக்குது அப்படின்னா இதோட இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா √3/2 × 6 இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் 3 வரும். அப்போ ஹைட் ஆஃப் திஸ் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இஸ் என்னது 3√3 இருக்கும். இதுவே ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா √3/4 A² இருக்கா, அப்போ 6 × 6 இருக்கும். கேன்சல் பண்ணால் என்ன வரும் 3 அப்போது 9√3 இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஏரியா ஆஃப் இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கான வேல்யூவாக இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நிறைய இன்சென்டர், சர்க்கம் சென்டர், அதுக்கான ரேஷியோ நிறைய இருக்குது. டைம் நிறைய போனதால் வர கிளாஸில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சைட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 16 சொல்லிட்டாங்க. அப்போ ஏரியா நம்மளுக்கு என்ன தெரியும் √3/4 A². அப்போ 16 × 16 அப்படின்னு எழுதிக்கலாம். இது அடிச்சுனா 4. அப்போ 40 × 24 64√3 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். If length of an rectangle is increased to its 3 times and the breadth is decreased to its half, then the ratio of area given triangle to the new triangle rectangle to the new rectangle கேட்குறாங்க. இப்போ ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோட லென்த்து, இப்போ லென்த் ஆஃப் அன் ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு 3 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது லென்த்து, இது பிரெத் அப்படின்னு வச்சுக்கலாமா. இந்த லென்த் வந்து இதுக்கு முன்னாடி என்ன எடுத்துக்கலாம், ஒரு 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த பிரெத் வந்து என்னவாக இருந்துச்சுன்னா ஒரு லென்த்து 3ன்னு வச்சுக்கலாம். ஓகே, லென்த்து 3 இருந்திருக்கு, பிரெத் = 2 இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது புதுசாக ஒரு ரெக்டாங்கிள் வருது. அந்த ரெக்டாங்கிள் எப்படி இருக்குன்னா இந்த லென்த்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, லென்த் இஸ் இன்க்ரீஸ்டு டு 3 times. இதை விட லென்த் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பிரெத் என்ன ஆகிடுச்சுன்னா இதிலேருந்து பாதி ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ புது லென்த்து இதை விட 3 மடங்கு அப்படின்னா அப்போ லென்த் = 9 இருந்திருக்கும். பிரெத் இதிலேருந்து பாதி ஆகிடுச்சுன்னா அப்போ பிரெத் = 1 இருந்திருக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க, அந்த ரெண்டுத்துக்கான ஏரியாவோட ரேஷியோ கேட்குறாங்க. ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன பார்த்தோம், லென்த் × பிரெத்து. அப்போது இந்த ரெக்டாங்கிள் 1ம் இந்த ரெக்டாங்கிள் 2க்கான ஏரியா ரேஷியோ லென்த் × பிரெத்னா இது 6 இருக்கும், இது 9 வந்துருக்குமா. அப்போ 3 டேபிள் அடிச்சுன்னா இது 2:3 இருந்திருக்கும். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் தி compound interest on 62,500 for 2 years at 8% per annum compounded yearly அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான நிறைய மெத்தட் இருக்குது. சக்ஸஸிவ் மெத்தட் இருக்குது, ரேஷியோ மெத்தட் இருக்குது, நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணுவோமா. ரேஷியோ மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுவோம், இந்த 8% நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதணும். எப்படி எழுதலாம், 8/100னா 4 டேபிள் அடிச்சுன்னா இது 2 இது 25 வருமா. அப்போது 2/5 இருக்கும். ஓகே, இந்த 25 இது என்னவாக இருக்கும்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 1 இயர்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த 2 இருக்கும். இந்த 25 இது வந்து பிரின்சிபல். அமௌண்ட் வந்து என்ன இருக்கும்னா இந்த 22 + 2 இந்த 27 இதுதான் என்னவாக இருக்கும்னா இது பிரின்சிபலாக இருக்கும், இது அமௌண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இது 1 இயர்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. இதுவே என்ன சொல்லியிருக்காங்க, இது 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறதால இந்த இடத்துல இங்கேயும் ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கான 2 இயர்ஸ்க்கான பிரின்சிபலோட ரேஷியோவும் அமௌண்ட்டோட ரேஷியோவும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 25 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 625 தெரியுமா. இதுவே 27 ஸ்கொயர் பண்ணால் 4, 49, 14, 28, 9, 12, 2, 1, 6, 729 வரும். 729 வருது. ஓகேங்களா, ஓகே. இப்போது இதுதான் பிரின்சிபல், இதுதான் அமௌண்ட்டாக இருக்கும். அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதிலேருந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு 104 ஆட் பண்ணியிருக்காங்களா. 62 104னா 921. ஓகே, 104 ஆட் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து ப்ளஸ் ஒரு 104 ஆட் ஆகிருக்கு. அதுதான் என்னவாக இருக்கும்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 625 தான் நம்மளுக்கு இந்த 62,500 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த 104ஓட வேல்யூ என்ன, அதுதான் எக்ஸாக இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ் தான் ஈக்குவல் டு என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிஐயாக இருக்கும்.
ஓகேவா? இப்போது இது இன்ட்டு 100 அப்படின்னு அடிச்சிடலாமா? அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 104 அப்படின்னு பண்ணனா 104 இன்ட்டு 100. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். இது ரேஷியோ மெத்தட். ரேஷியோ மெத்தட் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக இருக்குது. இதுவே சக்ஸஸிவ் மெத்தடில் போடணும் அப்படின்னா நெக்ஸ்ட் மெத்தடை நான் போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு சக்ஸஸிவ் மெத்தட். சக்ஸஸிவ் மெத்தட்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சக்ஸஸிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது எப்படின்னா எக்ஸு இப்போ நம்ம சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எப்படி பார்ப்போம்? எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY பை 100 அப்படின்னு எழுதுவோமா? இதில் பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு ஆகிடும். ஏன்னா எக்ஸும் ஒய்யும் இந்த 8% தான் இருக்கும். அப்போது என்ன வந்துடும்? எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் பை 100 அப்படின்னு வந்துடும். அப்போ 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 அப்படி இதுதான் நம்மளுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூவாக இருக்கும், பர்சன்டேஜோட வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? இதை எரேஸே பண்ணிடுறேன். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் வேல்யூவாக இருக்கும். இப்போ எக்ஸ்ன்றது என்னது? நம்மளுக்கு இந்த 8. அப்போ இங்கே என்ன வருது? 16 ப்ளஸ் இந்த 8 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 64 டிவைட் பை 100 பண்ணால் நம்மளுக்கு 0.64 அப்படின்னு வருமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது? 16.64% நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஓகேங்களா? 100% தான் நம்மளுக்கு என்னது? பிரின்சிபல் 100% தான் இந்த 62,500 இருந்துச்சுன்னா இந்த 16% என்ன? இதுதான் நம்மளுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதை சால்வ் பண்ணுறதுக்கான டைம் நிறைய எடுக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த சம்ம ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணுறது தான் ஈஸி. ஓகே, இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இந்த இன்ட்டு 100 16.64 டிவைடட் பை 100ன்னு போடுவோமா? இந்த 0வை இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வந்துடும்? நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டு கட் ஆயிரும். பாயிண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா 25 அடிச்சுன்னா இது 4 ஜாரு, இது 25 அடிச்சுன்னா 25 இன்ட்டு 25 தான். அப்போ இங்கே ஒரு 25 மட்டும் இருக்கும். இது 4 டேபிள் அடிச்சுன்னா 4 4 ஜார் 16, 1 ஜார் 4, இங்கே 2 ஒரு 6ன்னு இருக்கும். ஓகே, இப்போது 416 இன்ட்டு ஒரு 25ன்னு இருக்குமா? 25 நம்ம என்ன எழுதலாம்? 100 டிவைட் பை 4ன்னு எழுதலாமா? 100 டிவைட் பை 4ன்னு எழுதலாம். இது அடிச்சனா 1 ஜார் 0 4, அப்போது 10400. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். முன்னாடி வந்த மாதிரி ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இந்த சம்மை பொறுத்தவரையும் ரேஷியோ மெத்தட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இந்த சக்ஸஸிவ் மெத்தடை பொறுத்தவரையும். ஓகே, இன்னொரு மெத்தட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்குது. அதை அடுத்த வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைனல் சம்மு. Manish, Nakul and Pinto alone can complete a certain work in 21 days, 28 days and 15 days respectively. ஓகே, மனிஷ், நக்குல், பின்டோ என்ன பண்ணுறாங்க? இவர் 21 டேஸ்லையும் இவர் 28 டேஸ்லையும் இவர் 15 டேஸ்லையும் ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தனியாக. இவங்களுக்கான எல்சிஎம் எடுத்துருவோமா? எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க்காக இருக்கும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 21னா 7 இன்ட்டு 3, 28னா 7 இன்ட்டு 4, ஆல்ரெடி 7 இருக்குது. 15னா 3 இன்ட்டு 5, அப்போ இங்கே ஒரு 5 மட்டும் போட்டால் போதும். இதுதான் என்ன வரும்னா நம்மளுக்கான டோட்டல் ஒர்க்காக இருக்கும். ஓகே, அப்போ இவங்களுக்கான எஃபிஷியன்சி ரேஷியோ எப்படி இருக்குன்னா இங்கே டிவைட் பை 21 இருக்கும். அப்போ இந்த 21 இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த 4 இன்ட்டு 5 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அப்போ இவரோட ரேஷியோ எஃபிஷியன்சி வந்து 20 இருக்கும். 28 இது ரெண்டும் போயிடுச்சுன்னா இவருக்கு பேலன்ஸ் இந்த 3 இன்ட்டு 5 15 மட்டும் இருக்கும். 15 டிவைட் பை 15 பண்ணால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இவருக்கு வெறும் 28 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இவங்களுக்கான எஃபிஷியன்சியோட ரேஷியோ. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மனிஷ் அண்ட் பின்டோ ஸ்டார்டட் த ஒர்க் டுகெதர் வைல் நக்குல் ஜாயின் தெம் ஆஃப்டர் 5 days. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 5 நாளைக்கு யார் மட்டும் ஒர்க் பண்ணுறா? மனிஷ் அண்டு பின்டோ இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு 5 நாளைக்கு. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு இவங்க எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? இந்த 20 + 28 48 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ இன்ட்டு 5 பண்ணால் 5 நாள் ஒர்க்கு, இன்ட்டு 5 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? ஒரு 44 24 வருது. அப்போது 240 ஒர்க் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. டோட்டல் ஒர்க் நம்மளுக்கு என்னது? இங்கே 21 இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு 21 இன்ட்டு ஒரு 20 வரும். அப்போது 420 ஒர்க் இருக்கும். டோட்டலாக 420 ஒர்க், 420 டோட்டல் ஒர்க்காக இருக்கும். அதில் 240 ஒர்க்கு என்ன பண்ணிட்டாங்க? ஏவும் அதாவது மனிஷும் பின்டோவும் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? 12 8 3 1, அப்போ பேலன்ஸ் ஒரு 180 ஒர்க்கு தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த 180 ஒர்க்கு யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னா நக்குல் ஜாயின் தம் ஆஃப்டர் 5 days அண்ட் ஒர்க் தெம் வித் டில் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 180 ஒர்க்கும் முடிகிற வரையும் யார் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நக்குல் கூட இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு மெனி டேஸ் டிட் நக்குல் ஒர்க்? இப்போது இவங்களுக்கான டோட்டல் எஃபிஷியன்சி ரேஷியோவை கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? டிவைட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நக்குல் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாருன்னு தெரிஞ்சிக்கலாமா? அப்போ ஒரு 48 ப்ளஸ் ஒரு 15 48 58 63 வருதா? 63
ஓகே, இப்போது 9 டேபிளால் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? ஒரு 2 0, இது ஒரு 7 டைம்ஸ் 7ஆல் அடிச்சோன்னா டிவைடட் பைல 7 தான் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். இதை சால்வ் பண்ணி காட்டிடுறேன். 20 டிவைடட் பை 7 பண்ணால் நம்மளுக்கு 2s are 14, ரிமைனிங் 6 இருக்கும், டிவைடட் பை 7 இருக்கும். 2 6 by 7 டைம் டேஸ் யார் ஒர்க் பண்ணியிருப்பாருனா நக்குல் ஒர்க் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்தாச்சு. இந்த கிளாஸ் நோட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு வந்துடும். தேங்க்யூ.